பெரிதினும் பெரிது கேள் என்பார் மகாகவி பாரதியார். உலகத்தில் எது பெரிதோ அதைவிட பெரிதாக என்ன அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்வார். அதாவது நம்ம இலக்க பெரிதாக வைங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அந்த வரியினுடைய உள்ளார்ந்த அடக்கம். சரிங்களா? அதனால் ஆசைப்படுறோம், பெருசாக ஆசைப்படுவோம், அதை நோக்கி நகருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் கணியனின் இனிய வணக்கம். சிறப்பாக எல்லோரும் குரூப் 4 தேர்வை நோக்கி படிச்சுட்ருப்பீங்க. விரைவில் கால்ஃபர் வந்துட்டு இருக்கும்போது தான் சென்னை வெள்ளம், இப்போ தென் மாவட்டங்களில் அதிக கனமழை இதெல்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வேலைக்காக காத்திருக்கிற தப்பு இல்லை. நம்ம படிக்கிற வேலையை மட்டும் சரியாக செய்வோன்ற நோக்கத்தோட தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் சாகித்ய அகாதமி விருது என்ன செஞ்சுருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம், சரிங்களா, டிசம்பர் மாதத்தில் என்ன செய்வாங்க, சாகித்ய அகாதமி விருது அறிவிப்பாங்க. அதுபோல் இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? பொதுவாக சாகித்ய அகாதமி விருதை பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2023 யாருக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க, அது எந்த நூலுக்கு, புதினத்துக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை கவிதைக்கு கொடுத்துருக்காங்களா, கட்டுரைக்கு கொடுத்துருக்காங்களா, சிறுகதைக்கு கொடுத்துருக்காங்களா என்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல சாகித்ய அகாதமியை பற்றி ஒரு வரலாறு. சரிங்களா? சாகித்ய அகாதமி இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானபீட விருது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை 2 தமிழர்கள் தான் இதுவரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன். சரிங்களா? இந்தியாவில் ஒரே ஒருத்தர் மொழிக்கு மட்டும் கொடுப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த மொழிகளில் ஒரு மொழிக்கு மட்டும் அது வழங்கப்படும். ஆனால் சாகித்ய அகாதமி விருது என்பது பார்த்தீங்களாக்கும் இந்திய அரசியலமைப்பு அட்டவணை. சரிங்களா? எத்தனை அட்டவணைப்பா இருக்குது? 12 அட்டவணை இருக்குது. அந்த 12 அட்டவணையில் 8வது அட்டவணை, எத்தனாவது அட்டவணைப்பா? 8வது அட்டவணை. சரிங்களா? 8வது அட்டவணை எத்தனை மொழிகளை பற்றி சொல்லுது? 22 மொழிகளை பற்றி சொல்லுது. 22 அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லும். இந்த 22 மொழிகள் பிளஸ் ராஜஸ்தானி. சரிங்களா? ராஜஸ்தானி பிளஸ் ஆங்கிலம் சேர்த்து எவ்வளோப்பா? 24 மொழிகள். சரிங்களா? அந்த சாகித்ய அகாதமி விருது எத்தனை மொழிகள் கொடுக்குறாங்க? 24 மொழிகளுக்கும் கொடுப்பாங்க. இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த 1954 இந்த சாகித்ய அகாதமி அமைப்பை கொண்டு வராங்க. ஆனால் விருது 1955 என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. 24 மொழிகளுக்குமே, தொடக்கத்தில் கொஞ்சம் மொழிகளுக்கு தான், நாளாக இப்போ 24 மொழிகளுக்குமே கொடுக்குறாங்க. அரசியலமைப்பில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ப்ளஸ் 2 மொழிகள் ராஜஸ்தானி ப்ளஸ் ஆங்கிலம் சேர்த்து 24 மொழிகளுக்கு இந்த இலக்கிய விருது கொடுக்குறாங்க. அதான் சாகித்ய அகாதமி விருது. சரிங்களா? ஒரு எழுத்தாளன் கண்டிப்பாக என்ன செய்யப்படணும், அங்கீகரிக்கப்படணும். அவன் என்ன செய்யணும், பாராட்டப்பட வேண்டும். அதான் அவனுக்குடைய ஒரு மிகப்பெரிய ஊக்கம். அந்த வகையில் இந்திய அரசும் சரி, நம்ம மாநில அரசும் சரி நிறைய விருதுகளை கொடுக்குறாங்க. அந்த வேளை இதே சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கார் விருது, பால புரஸ்கார் விருது. யுவ புரஸ்கார்னா இளைஞர்களுக்கு சம்பந்தமாக எழுதக்கூடிய இலக்கியங்களுக்கு வழங்கக்கூடிய விருது யுவ புரஸ்கார்னு பார்ப்போம். அதே மாதிரி பால புரஸ்கார் பார்ப்போம். பால புரஸ்கார்னா குழந்தை சம்பந்தமான எழுதக்கூடிய நூல்களுக்கு கொடுக்குறது. அது எல்லா மொழிகளுக்கும் கொடுப்பாங்க, 24 மொழிகளுக்குமே கொடுப்பாங்க. அது சம்பந்தமாக விருதுகளும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் அந்த சாகித்ய அகாதமி விருது பொறுத்த வரைக்கும் 24 மொழிகளுக்குமே கொடுக்குறாங்க. 1954 கொடுக்குறாங்க. தொடங்கினது 54. எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா 55 கொடுக்குறாங்க. 24 மொழிகளுக்கு. என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனுக்கு அங்கீகார பணம் இல்லை, அந்த விருது தான். இவை ஒரு சிறந்த எழுத்தாளன், சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு பெருமை தான் அந்த எழுத்தாளனை ஒரு தூண்டுகோலாக இன்னும் நிறைய படைப்புகளை எழுதுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் ப்ரைஸ் தொகை என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் விருது தான், அந்த விருதுக்கு தகுதியானவர் தான் பெரிய விஷயம். ஆனால் விருது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயும் தாமிர பட்டயம் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாயும் தாமிர பட்டயம் தான் அந்த சாகித்ய அகாதமி விருதுகளை பரிசு தொகை நம்மளுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ், ஏன்னா 24 மொழிகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல தமிழ் நூல் எந்த நூல் வாங்கிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இன்பம். சரிங்களா? நம்ம தமிழுடைய சிறப்புகள் எல்லாம் தொகுத்து ஒரு சின்ன புத்தகம் தாங்க, நீங்கள் பார்த்தா கூட தெரியும், பாருங்கள். ஒரு சின்ன புத்தகம். நம்ம தமிழ் இன்பம், தமிழோடு இருக்கக்கூடிய இன்பங்கள் என்ன, நம்ம தாய்மொழியான செம்மொழியான தமிழில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? ராப்பி சேது பிள்ளை. சாருங்க, யாருப்பா? சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவான். அவர் எழுதியதான் தமிழ் இன்பம். அந்த நூல் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழ் இன்பம். 1955 கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கட்டுரை தொகுப்பு.
என்னதுப்பா, ஒரு கட்டுரை. சரிங்களா, கட்டுரை வழியில் தமிழுடைய சிறப்புகளை பற்றி புறநானூறுல எப்படி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பேருரைகளில் ஒவ்வொருத்தர் பெருமாள் கலைஞர் பேசியிருப்பார், தேவனைய பாவனார் பேசியிருப்பாரு. அந்த தொகுப்பெல்லாம் தொகுத்து என்ன செஞ்சிருக்காரு, ராப்பி சேதுப்பிள்ளை தமிழ் இன்பம் என்ற நூலுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த நூலுக்கு தான் முதல்ல சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழிக்கு கிடைச்சிருக்கு. ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் இன்பம் என்பது எவ்வகை நூல்னு கேட்கலாம். சரிங்களா, நீங்க ஒரு விருது படிக்கிறோம்னா ஒரு மேலோட்டமா ஒரு நூல், ஆசிரியர் யார் அதோடு இருந்துக்கூடாது, அந்த நூல் எதை பற்றி பேசுது, அதனுடைய வரலாறு என்ன, அதில் என்ன கதாபாத்திரங்களாக இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்டா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குருப்பொன் தேர்வில் என்ன கேட்டாங்கன்னா வேல்பாரி. சரிங்களா, வேல்பாரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சு வெங்கடேசன் எழுதிய நாவல். அந்த நாவலை பற்றி ஒரு கொஸ்டினுங்க காரணம் கூற்றுல கேட்டிருந்தாங்க. அந்த நாவலையே நம்ம படிச்சிருந்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த கூற்று அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால புகழ்பெற்ற நூல்கள், இந்த மாதிரி நூல்கள்லாம் என்ன செய்யணும், அந்த கதை அம்சத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு வலையொலி யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நூலை பற்றி விமர்சனமாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம போட்டித் தேர்வில் படிக்கிறவங்க ஒரு ரிலாக்ஸேஷன் காட்சி என்ன செய்யணும், அதர் புத்தகங்களை, பிற புத்தகங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். சரிங்களா, பாட புத்தகங்களுக்குள்ளே நம்ம மூழ்கி இருக்கக்கூடாது, பிற புத்தகங்களையும் படித்து அதை பற்றி தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா, அப்படி தமிழ் இன்ப நூல்ல நிறைய தகவல்கள் இருக்கு. சரிங்களா, 1955 கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அது ஒரு கட்டுரை நூல். சரிங்களா, அதாவது எவ்வகை நூல்னு கேட்பாங்க, அது கட்டுரையா, புதினமா, சரிங்களா, சிறுகதையா, கவிதையா, எப்படி வேணாலும் கேட்கலாம், ஒரு திறனாய்வு நூலா, எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால இது எவ்வகை நூல் என்பதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா, இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். யாரு, ராஜம் கிருஷ்ணன். சரிங்களா, வேருக்கு நீர் என்ற புதினத்திற்காக 1973 என்ன செஞ்சிருப்பாங்க, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. தமிழின் முதல் புதினம். சரிங்களா, இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி. பிரதாப முதலியார் சரித்திரம், பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழின் முதல் புதினம். சரிங்களா, பிரதாப முதலியார் சரித்திரம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருப்பாரு. தமிழின் முதல் புதினம் எதுனா பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருப்பாரு. இதுதான் நம்மளுடைய முதல் புதினம். அதே மாதிரி சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்பது எவ்வகை நூலுப்பா, ஒரு புதின நூலுக்கு தான் 1973 ஆண்டுனா விருது வாங்கியிருக்காங்க, சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு கூடுதல் சிறப்பு பார்த்தீங்களாக்கா, 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்களாக்க கள்ளிக்காட்டு இதிகாசம். சரிங்களா, கள்ளிக்காட்டு இதிகாசம். இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அதனால அதை தனியாக சொல்றேன். கள்ளிக்காட்டு இதிகாசம் இது ஒரு புதினம் தான். சரிங்களா, இன்னைக்கு வைகை அணை 1959 என்ன செஞ்சிருக்காங்க, கட்டி முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய மக்களுடைய நீர் வாழ்வாதாரமாக இருக்கு. இன்னைக்கு வைகை அணை நிரம்பி, நேற்றே வெள்ள அபாய எச்சரிக்கைலாம் கொடுத்துருந்தாங்க. வைகை அணை நீர் நிரம்பி சிறப்பாக என்ன செஞ்சுட்டு இருக்கு, கரையோர மக்களுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்து நீர் ஆற்று பெருக்கெடுத்த காலத்தும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் நதி அப்படின்னு வைகை நதியை சொல்லுவாங்க. புலவர் நாவிற் பொருந்திய பூங்கொடி பொய்யா குலக்கொடி என்றெல்லாம் வைகையை சொல்லுவாங்க. அந்த வைகை அணை கட்டப்பட்ட வரலாற்றை சொல்லக்கூடியதான் இது கள்ளிக்காட்டு இதிகாசம். அங்கிருந்த அணை கட்டுறதுனால அங்கிருந்து உள்ளிருந்த மக்களுடைய நிலைமை என்னாச்சு, அவங்க எங்கே போனாங்க, அதை பற்றி அவர் வைரமுத்து கவிப்பேரர் வைரமுத்து எழுதியதான் கள்ளிக்காட்டு இதிகாசம். அங்கே அவர் சொந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்தனால அந்த நிகழ்வுகளை வச்சு எழுதி அதற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு என்னன்னா, இப்போ சாகித்ய அகாதமி விருது எத்தனை மொழிகள் கொடுத்துருப்பாங்க, 24 மொழிகள். ஒரு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் 24 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களாக்கா, அது எதுதான், கள்ளிக்காட்டு இதிகாசம் மட்டும்தான். 24 மொழியிலுமே மொழிபெயர். வேற எந்த ஒரு நூலுக்கும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலுக்கு இப்படி ஒரு சிறப்பு இல்லை. ஆனால் வைரமுத்துடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அந்த சாகித்ய அகாதமி விருது பெற்று 24 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா அது கள்ளிக்காட்டு இதிகாசம் மட்டும்தான். அது சாகித்ய அகாதமி விருதுல நம்ம தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடமா கள்ளிக்காட்டு இதிகாசம் அமைஞ்சிருக்கும். சரிங்களா, அப்படி ஒரு சிறப்பான நூல் தான் கள்ளிக்காட்டு இதிகாசம். சரிங்களா, அவர் எழுதிய மற்றொரு சிறப்பான நூல் தான் கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர், நிறைய எழுதியிருக்காரு. அதில் கருவாச்சி காவியம் அவர் எழுதியதான். விரைவில் கூட இப்போ ஜனவரி 1ஆம் தேதி, ஏன்னா கரண்ட்ல என்னன்னா யாரை பொறுத்து இப்படி மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள்லாம் படிச்சு மகா கவிதை ஜனவரி 1 என்ன செய்யறாங்க, அவருடைய ஒரு நூல் வெளியாகுது, மகா கவிதை ஜனவரி 1ஆம் தேதி வெளியேற்றுறாங்க. சரிங்களா, அப்படி இந்த செய்திகள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிந்து வச்சுக்கணும். போட்டித் தேர்வு படிக்கிறவங்க நடப்புல, ஏன்னா இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் நிறைய கொஸ்டின்ல கேட்குறாங்க, என்ன திரைப்படத்தில் அந்த இலக்கியத்தை கையாளுறாங்க, அதனால தெளிவாக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. ரைட்டு, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்களாக்கோ, இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களாக்க, ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நம்ம நாளிதெல்லாம் பேசப்பட்டுச்சு, வந்திருந்துச்சு. சரிங்களா, அது பார்த்தீங்களாக்க எந்த நூல்பா, நீர்வழிப்படுவோம். சரிங்களா, 2021 ஒரு நாவல் என்னப்பா, ஆங்கில சொல், தமிழ்ல புதினம் என்று நம்ம அழைப்போம். சரிங்களா, நீர்வழிப்படுவோம். ஆசிரியர் யாரு, தேவி பாரதி.
அவருக்கு தான் 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. இந்த நீர்வழி படுவும் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா? கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்கணும். அது வார்த்தை எங்க இருக்கு? நம்ம சங்க இலக்கியத்துல புறநானூற்றுல நம்மளுக்கு பிடித்த வரி. புறநானூறுனா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எல்லாருக்கும் ஒரு வரி ஞாபகம். புறநானூறுனா நமக்கு ஞாபகம் வருது, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதன்றே இனிதன வாழ்தல் இளமே முனிவின் இன்னாதென்று வாழ்தலும் இளமே அன்னமாச்சு அணையராகி பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே அப்படின்னு வரும். அதுக்கு மேல இருக்க வரி தான் என்னது? நீர்வழிப்படுவோம் புனை போல் ஆறுயிர் தம்மொழி முறைவழிப்படுவோம் காட்சியின் தெளிந்தனம் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு. இந்த நீர்வழிப்படுவோம் எங்க இருக்கு? நம்ம புறநானூற்றுல கணியன் பூங்குன்றனார் பயன்படுத்திய வார்த்தை. நீர் வழி போறது. சரிங்களா? இப்போ ஒரு நீர் ஒரு படகுன்னா இது வழி தான் போவேன். அது நீர் எப்படி போதோ அது வழிதான் அது போயிட்டே இருக்கு. அதை எதிர்த்து நம்ம போக முடியாது. ஒரு ஆத்துல படகு போகுதுன்னா அந்த நீரோட்டம் எப்படி இருக்கோ அது வழிதான். அது போலதான் நம்ம வாழ்க்கையும் நீர்வழி போகக்கூடிய ஒரு நிலையானதல்ல வாழ்க்கை. நீர்வழி போற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுல என்ன வேணா நடக்கலாம். நீங்க துன்பமும் படாதீங்க. துன்பமுண்டு சந்தோஷமா இருக்கவும் முடியாது, சோகமா இருக்குன்னு கஷ்டப்படவும் கூடாது. சரிங்களா? இதெல்லாம் வாழ்க்கையினுடைய நிலையை அறிஞ்சு நீங்க வாழணும். அதனால பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு நம்ம கணியன் பூங்குன்றனார் பயன்படுத்திய புறநானூற்றுல 192வது பாட்டு, 400 பாட்டு இருக்கு இல்லையா, அதுல 192வது பாட்டுல தான் இந்த நீர்வழிப்படுவும் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு சொல், சரிங்களா, ஒரு சொல்ல பார்த்தோன்னே கண்டிப்பா என்ன செஞ்சுக்கிறேன், அந்த சொல் எங்கேயாச்சும் படிச்சிருக்குமா, எதற்காக அந்த நூல் பேர் இருக்கு அப்படின்ற ஒரு திறனாய்வுலாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு திரைப்படத்திற்கு பேர் வருது கூட அதுல ஒரு 1000 காரணம் இருக்கு. இப்போ போர் தொழில்னு ஒரு படம் வருது. அப்ப அந்த போர் தொழில் படம், போர் தொழில்ன்ற வார்த்தை யார் பயன்படுத்தினது? நம்ம பாரதியார் பயன்படுத்திய வார்த்தை. சரிங்களா? சூரரை போற்று நம்ம பாரதியார் பயன்படுத்தியது. ஆதலினால் காதல் செய்வில் நம்ம பாரதியார் பயன்படுத்தியது. ஏன்னா ஒரு வறுமை நிற சிவப்பு, இப்படி நிறைய ஒரு படத்தினுடைய தலைப்புல கூட நம்ம இலக்கியங்களை தான் கையாளுறாங்க. இன்னைக்கு படமே ஒரு புதினத்தை வச்சுதான் எடுக்கிறவருக்கு ஒரு சூழல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே அது எங்க இருக்குன்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிந்தனையெல்லாம் கண்டிப்பா ஒரு போட்டித் தேர்வு உலகில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு கண்டிப்பான அவசியமான ஒன்று. அப்படி நீர்வழிப்படுவும் என்ற வார்த்தை எங்க இருக்கு? புறநானூற்றில் இருக்கு. அந்த வரியைத்தான் தேவி பாரதி அவர்கள் சிறப்பா கையாண்டிருக்காரு. இந்த சாகித்ய அகாடமி விருது என்னைக்கு அறிவிச்சாங்க? இது ஒரு சிறப்பான நாள் தான். விருது பெற்றவர் யாருப்பா? தேவி பாரதி. சரிங்களா? அப்ப பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு டிசம்பர் 11/12/1882 பிறந்திருப்பாரு. இந்த டிசம்பர் 11 2023 அன்னைக்கு தான் என்ன செஞ்சாங்க? சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சாங்க. பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கு பாரதியார் பெயர் கொண்ட ஒருத்தர் தான் என்ன செஞ்சிருக்காரு? சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காப்ல. சரிங்களா? சரிங்களா? அந்த நாவல் தான் நீர்வழிப்படுவும். அதே மாதிரி நீங்க படுவும் சட்டு நம்மளுக்கு என்ன வரணும்? இலக்கண குறிப்பு ஞாபகம் வரணும். சரிங்களா? படுவும்னா என்ன அப்படின்னா இலக்கண குறிப்பு என்ன செய்யும்? நம்ம சார்பெழுத்து 10 வகை படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்ப்பா? உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், முற்றியலுகரம், ஐயார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்திருக்கோம். அதுல என்ன வரும்? உயிரளப்படை. உயிரளப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செயலிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை அப்படின்னு 3 வகைப்படும். ஏற்கனவே நீங்க செயலிசை அளப்படைன்னு என்னன்னு பார்த்திருப்போம். செயலில் ஓசை குறைந்தா அளவெடுப்பது செயலிசை அளப்படை. செயலில் ஓசை குறையாத எடுத்து அளவெடுப்பது இன்னிசை அளப்படை. ஒரு பெயர் சொல் வினைச்சொல் தரும் பொருட்டு அளவெடுப்பது சொல்லிசை அளப்படை. ஈ என்ற எழுத்து வந்தாலே தலி ஈ, சரிங்களா, ஈ இன்று வந்தாலே அது என்ன அப்படின்னு அடிச்சிருவான், சொல்லிசை அளப்படை நம்ம அடிச்சிடும் பார்த்திருப்போம். அப்ப படுவும் ஏற்கனவே எடுத்துக்காட்டு பார்த்திருப்பான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கை எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு பார்த்திருப்போம். சரிங்களா? உம்முன்னு வந்தா என்ன செஞ்சிடக்கூடாது? இன்னிசை அளபடைன்னு போற்றக்கூடாது. இங்கேயும் உம்முன்னு தான் இருக்கு. ஏன்னா செயலிசை அளபடை எத்தனை அசைச்சீர் இருக்கும்? 2 அசைச்சீர் தான் இருக்கும். ஆனா இன்னிசை அளபடை 3. இப்ப பாருங்க, கெடுப்பதும். சரிங்களா? என்னடா இது சொல்லிட்டு இவ்வளவு தகவல் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு வார்த்தையை பார்த்தா இப்படிலாம் பார்க்கணுன்றதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இப்படிலாம் நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் வகுப்புல சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். குரு 4 தேர்வுக்கு சிறப்பாக டெஸ்ட்டுக்கும் சரி வகுப்பும் சரி சிறப்பாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பயன் தர வகையில் இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பா சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு முழு முயற்சியை எடுங்க. சரிங்களா? இப்போ படுவும் கெடுப்பதும். இப்போ உம்முன்னு வந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம ஒரு ஷார்ட்கட்ல உம்முன்னு வந்தா அந்த கெடா வழி வந்த கேண்மையர் கேண்மை விடா ஆண் வந்த செயலி செயலப்படி, உம்முன்னு வந்தா இன்னி செயலப்படி, அப்படி மொட்டைப்பண படம்லாம் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா படிச்சு வச்சிருக்கோம். செயலி செயலப்படினா 2 அசைச்சீர் இருக்கும். இன்னி செயலப்படினா எத்தனை அசைச்சீர் இருக்கு? 3 அசைச்சீர் இருக்கு. இந்த அசை எங்க படிப்பான்? யாப்பின் உறுப்புகள்.
எத்தனை பா இருக்கு? 6 இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஏன்னா யாப்பின் உறுப்புகள் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அதுல ஒன்று தான் என்னது? அசை. நேரசை, நிறையசை என்று 2 வகைப்படும். அசை பிரிப்பான். தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் ஒற்று வந்தா நேரசை. இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று வந்தா நிறையசை அப்படின்னு பார்ப்பான். அப்படி அசை பிரிக்கும் போது 3 அசை வந்தால் அது என்ன அளபடை? இன்னிசை அளபடை. 2 அசை வந்தா செய்லிசை அளபடை. இப்ப பாருங்க, கெடுப்பதும் கே குறிலு 2 குறிலு. இப்ப இருகுறில் ஒற்று ஒரு அசை பிரிக்கலாமாயா? அடுத்து குறில் நடி பா து குறில் நடியில் ஒரு அசை பிரிக்கலாம். அடுத்து குறில் ஒற்று. இப்போ 1 1 1 எத்தனை இருக்கு? 3 அசை இருக்கு. 3 அசை வந்தா என்ன அளபடை? இன்னிசை அளபடை. நீங்க உம்முன்னு வந்தா இன்னிசை அளபடைன்னு வார்த்தைங்களாக்க. இப்ப படுவும் இருக்கு. சரிங்களா? அப்ப படுவும் பாருங்க, என்னப்பா? படுவும் குறில் நெடில் ஒரு அசை பிரிக்கலாம். அடுத்து குறில் அற்று ஒரு அசை பிரிக்கலாம். 1 1 எத்தனை? 2 தான். படுவும்னு கொடுத்தா அப்ப 2 அசை வந்தா அது என்ன அளபடை? செய்லிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை தான். இந்த இடத்துல நம்ம என்ன அடிச்சிடக்கூடாது? இன்னிசை அளபடைன்னு அடிச்சிடக்கூடாது. அதனால அளபடையில உங்களுக்கு குழப்பம் வந்தா அசை பிரிச்சு பழகிட்டீங்களாக்கு. 2 அசை வந்தா செய்லிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, அதுக்கு இன்னொரு பேரு. இன்னிசை அளபடை வந்தா 3 அசை இருக்கும் அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்களாக்கு ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு வார்த்தை பார்த்தாலே நம்ம போட்டி தேர்வுல அது சம்பந்தமா வேற எங்கேயும் படிச்சிருக்குமா, எங்க இருக்கும் என்னன்னு நம்மளுக்குள்ள ஓடணும். அப்படி ஓடிய ஒரு வார்த்தை தான் நீர்வழிப்படுவும். புறநானூரில் இருக்கு. இலக்கண குறிப்பு பார்த்தோமாக அது என்ன அளபடை? செய்லிசை அளபடை. சரிங்களா? இந்த நீர்வழிப்படுவும் நாவல் சரிங்களா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க அவர் ஒரு குடிநாசுவர். சரிங்களா? ஈரோடு மாவட்டம் இந்த நொய்யல் மக்களுடைய ஈரோட்டில் நொய்யலாறு தாயப்பா இது. அந்த நொய்யலாறினுடைய பகுதியில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூலாகத்தான் இருக்கு. அதுல குடிநாசுவர் யாருப்பா? குடிநாசுவர் எனப்படும் ஒரு சிறுகுடி மக்களினுடைய வாழ்க்கை பின்னணியில ஒரு மனிதனுடைய பிரச்சனைய சமூக பிரச்சனையாக்கி அதை எப்படி எதிர்கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு சித்தரிக்கப்பட்ட நாவலாகத்தான் எந்த நாவல் சொல்லுது? நம்ம நீர்வழிப்படுவும் நாவல் சொல்லுது. சரிங்களா? குடிநாசுவர் எனப்படும் ஒரு சிறுகுடி இன மக்கள் இருந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனை என்ன செய்யறாங்க, அவனுடைய சமூகங்களுக்குள்ள உள்ளார்ந்த உறவை சித்தரிக்கிறது தான் இந்நாவல். அதாவது பொதுவா என்ன சொல்றாங்களா, ஒரு மனிதன் தப்பு செஞ்சா அவனோட பொறுத்துக்கிறேன்னு, அவனை மன்னிக்கணும், அவனை ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மனிதனை வழியா என்ன செய்யறாரு, ஒரு கால தகவலை என்ன செய்யறாரு நம்ம தேவி பாரதி அவர்கள் கடத்துறாப்புல. சரிங்களா? அதான் அந்த நாவல்ல முக்கியமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் ராஜசேகரன். சரிங்களா? நம்ம தேவி பாரதி அவர்களுடைய இயற்பெயர் என்ன பெயர்ப்பா? ராஜசேகரன். கிட்டத்தட்ட ஒரு 2006 2008 வரைக்கும் என்ன இருந்திருக்காரு? ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் ஒரு எழுத்தாளராக கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக யார் இருக்கா? தேவி பாரதி அவர்கள் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதியிருக்காரு, நாவல்கள்லாம் சிறப்பாக எழுதியிருக்காரு தேவி பாரதி அவர்கள். அவருடைய இயற்பெயர் ராஜசேகரன். எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டை. ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டையை சேர்ந்தவர் தான் யாரு? ராஜசேகரன் என்ற தேவி பாரதி. சரிங்களா? இவருடைய நாவல்கள் பார்த்தீங்கன்னாக்கு நிழலின் தனிமை, நட்ராஜ் மகராஜ், நொய்யல் இதெல்லாம் அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல்களாக இருக்கிறது. அவருடைய நாவல்களில் ஒன்றுதான் நீர்வழிப்படுவும். அதற்கு தான் 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படி ஒரு ஒட்டுமொத்தமா தகவல்களா ஒரு நூல்னா அதை பத்தி என்னென்ன இருக்குன்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்யா. மேலோட்டமா படிக்கிறது நம்ம வேலையே கிடையாது. சரிங்களா? அது யாரு என்ன, அது எதை பத்தி பேசுது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இருக்கணும். மேம்போக்கானங்கிறதுக்குலாம் இல்லை. நம்ம ஒருத்தர் 2 பேரோட போட்டி போடுறதுல எத்தனை பேரோட போட்டியிட போறோம்? கிட்டத்தட்ட 35 லட்சம் 40 லட்சம் பேரோட போட்டியிட போறவங்க. நம்மளுடைய தனித்தகுதி வேற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா. இதுதான்ப்பா 2023 இந்த நீர்வழிப்படும் ஒரு குறிப்பிட்ட தகவல், ராஜசேகரனுடைய குறிப்பு தகவல்கள். பிளஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துல இருந்து இப்ப 2011 இருந்து யாரு சாகித்ய அகாதமி விருது, ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நூலாசிரியர்கள் கூட நம்மளுக்கு கேட்பாங்க, அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்கயா. அதனால யார் வாங்கியிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து வச்சு குறைஞ்ச ஒரு 10-15 வருஷத்துக்காச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தொடக்கத்துல 3 சரிங்களா? பார்த்தீங்களாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்த தமிழ் இன்பம் பார்த்தா, அடுத்து ராஜாஜி வாங்கியிருப்பாரு, அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமாலுக்கு ராஜாஜி வாங்கியிருப்பாரு, கல்கி அலையோசைக்கு வாங்கியிருப்பாரு, 2வது கல்கி அலையோசை வரிசையாவர். அது ஒரு குறிப்பிடத்தக்க நூலாசிரியர்கள்லாம் நம்ம தெளிவாக வச்சுக்கிறேன். சரிங்களா? அதுல 2011 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா சு வெங்கடேசன். இப்ப மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் தான் எழுதிய முதல் புதினத்துக்கு, அவர் எழுதிய முதல் புதினமே அதுதான் காவல் கோட்டம். அதுக்கு என்ன விருது வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. சரிங்களா? அடுத்து 2012 பாத்தீங்களா என்னதுப்பா? தோல் யார் பள்ளியிருப்பா? டேனியல் செல்வராஜ் எழுதியிருப்பாரு. திண்டுக்கல்ல. சரிங்களா? திண்டுக்கல் அந்த தோல் தொழிற்சாலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து கொர்க்கை, நம்ம பாண்டியர்களுடைய துறைமுகம் இருக்குல்லப்பா, கொர்க்கையில முத்துக்குளித்து நடந்துச்சு, அதை பத்தி ஜோடி குரூஸ். சரிங்களா? அவர் எழுதியதும் என்னதான்? புதினம் தான். அடுத்து 2014
அஞ்ஞாடி சரிங்களா. அஞ்ஞாடி யார் எழுதுனா பூமணி, பூ மாணிக்க வாசகரை பத்தி நம்மளுக்கு பாடத்துல இருக்கு சரிங்களா. பூ மாணிக்க வாசகம் தான் இவர் ஷார்ட் ஃபார்ம் பூமணின்னு சொல்லுவாங்க. இவர் எழுதியதான் என்னது வெக்கை. அந்த வெக்கை என்ற நாவலை தான் அசுரன் என்ற படத்தை எடுத்திருக்காரு வெற்றிமாறன் சரிங்களா. இவர் பூமணி எழுதியதாயா வெக்கையை வச்சுதான் என்ன செஞ்சிருப்பாங்க அசுரன் படம் எடுத்திருப்பாங்க சரிங்களா. அடுத்து 2015 பார்த்தீங்கன்னா இலக்கிய சுவடுகள் மாதவன் அவர்கள் எழுதியது. இது ஒரு கட்டுரை தொகுப்பு. மாதவன் எழுதிய இலக்கிய சுவடுகள்னாலுப்பா கட்டுரை தொகுப்புக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. 2016 ஒரு சிறு இசை யாருப்பா வண்ணதாசன், யாருப்பா கல்யாண்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி என்று அழைப்பாங்க சரிங்களா. இவருடைய சிறுகதை தொகுப்பு எது ஒரு சிறு இசை என்றதுக்கு 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. இவருடைய அப்பாவும் தி.க. சிவசங்கரன், இவர் தான் அவரு அப்பா, அவரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர். சாகித்ய அகாடமி வரலாற்றுல ஒரு தந்தையும் மகனும் 2 பேருமே விருது வாங்கியிருக்காங்கன்னா அது வண்ணதாசனும் அவருடைய தந்தை தி.க. சிவசங்கரன் தான். அவர்தான் பேட்டிகள் மதிப்புரைகள் விமர்சனங்கள் அப்படின்ற ஒரு நூலுக்கு என்ன செஞ்சிருப்பாரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு சரிங்களா. அவருடைய பையன் தான் வண்ணதாசன், ஒரு அற்புதமான எழுத்தாளர் சரிங்களா. அவரு 2014 ஒரு சிறு இசைக்கு வாங்கியிருப்பாரு சிறுகதை தொகுப்பு சரிங்களா. அடுத்து 2017 சரிங்களா. 2017 பாத்தீங்கன்னா காந்தல் நாட்கள் இன்குலாப் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை நூல். ஆனா அவங்க குடும்பத்தார் அவர் உயிரோட இல்ல, அவர் விருதை வாங்க மறுத்திருப்பாங்க சரிங்களா. 2017 2018 சஞ்சாரம் சரிங்களா. எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்ல ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளராக சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எஸ்ரான்னு சொல்லுவோம். நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர், மல்லாங்கனர் சரிங்களா. சஞ்சாரம் என்ற ஒரு புதினத்துக்காக நாதஸ்வர கலைஞர்களுடைய வரலாற்றை சொல்ல மாதிரி என்ன செஞ்சிருப்பாரு எழுதியிருப்பாரு. அதற்காண்டி சாகித்ய அகாடமி விருது 2018 2019 சோ தருமன் எழுதிய சூழ் சரிங்களா. அந்த கண்மாய்கள் தூர்வாரது, இன்னைக்கு கண்மாய்கள் குடிமராமத்து பணிகள் அப்படின்னா நிறைய திட்டங்கள் அரசுகள் கொண்டு வந்துச்சு. ஆனால் அந்த கண்மாய் தூர்வார அந்த கண்மாயினுடைய நிலைமையை பற்றி சொல்ற மாதிரி அழகா அதை பின்னணியை வச்சு சூழ் எழுதியிருப்பாரு. 2020 செல்லாத பணம் சரிங்களா. ஒரு வரதட்சணை கொடுமை இமயம், இயற்பெயர் என்ன பேருப்பா அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஒரு வரதட்சணை, ஒரு 2 பேருக்கு காதல் திருமணம் முடிச்சுக்கிறாங்க, அதுல வரதட்சணை கேட்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஒரு அற்புதமான பேசப்பட்ட நாவலாக செல்லாத பணம் எழுதியது புதினத்திற்காக 2020 என்ன செஞ்சிருப்பாங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து 2021 பாத்தீங்கன்னாக்கா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சரிங்களா. லட்சுமி அவங்க ஏற்பேரு அம்பைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சிறுகதை தொகுப்புக்காண்டி சாகித்ய அகாடமி விருது. அடுத்து 2022 சென்ற ஆண்டு காலாபாணி நம்ம மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த IAS ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய காலாபாணி நாடு கடத்தப்பட்ட நம்ம சிவகங்கை பிரச்சனை, சிவகங்கை போர் மையத்தில் நாடு கடத்தப்பட்ட ஒரு முதல் அரசனின் கதைன்னு அந்த முகப்புல போட்டிருக்கோம் சரிங்களா. அந்த மறு சோழர்கள் அந்த மையமாக வச்சு ஒரு அற்புதமான நாவல் தான் காலாபாணி. அந்த காலாபாணி தான் 2022ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வாங்கிருச்சு சரிங்களா. அப்போ 2023 நீர்வழிப்படுவும் தேவி பாரதி, அவர் இயற்பெயர் ராஜசேகரன். இது ஒரு புதினம் தான் சரிங்களா. கண்டிப்பாக இந்த தாவெல்லாம் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி யுவ புரஸ்கார் யார் கொடுத்துருக்கா, பால புரஸ்கார் யார் கொடுத்துருக்கா, ஞானம், ஏன்னா இலக்கியம் சார்ந்ததில் கண்டிப்பாக வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு சாகித்ய அகாடமியை பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை ப்ளஸ் முக்கியமாக இந்த வருஷத்தில் யார் வாங்கியிருக்கா 2011 2022 வரைக்கும் யாருக்கு கொடுத்துருக்கான்றதை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதில் முக்கியமாக ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எங்கே இருக்குன்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். நீர்வழிப்படுவோம் எங்கே பாருக்கு புறநானூற்றுல கணியன் பூங்குன்றனார் பயன்படுத்திய வார்த்தையை தான் தன்னுடைய நாவலுக்கு பெயராக வச்சிருக்காரு யாரு தேவி பாரதி. அதே மாதிரி படுவும்னு என்ன பார்த்தோம், என்ன அளபடை செயலிசை அளபடை, 2 அசை வந்தால் செயலிசை அளபடை, 3 அசை வந்தால் அது இன்னிசை அளபடைன்னு பார்த்துருக்கேன் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ தகவல்கள் இதே மாதிரி நம்ம கணியன் யூடியூப் சேனல் வாயிலாகவும் கணியன் IAS அகாடமியில் சிறப்பாக ஆஃப்லைன் ஆன்லைன் வகுப்புகளும் சிறப்பாக நடந்துருக்கு. வாய்ப்பு இருக்குங்க, கண்டிப்பாக சேர்ந்து பயிற்சி பெறுங்க, வெற்றியை நோக்கி நகருங்க. கண்டிப்பாக நம்மளும் நகருவோம். 2023 இன்னைக்கு கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் ஒரு 10-12 நாள் தான் இருக்குது. அது ஒரு முடிவை நோக்கி இருக்குது. எல்லா ஒரு தொடக்கத்திற்கும் ஒரு முடிவு இருக்குது, அதுபோல் நம்ம முயற்சிக்கும் ஒரு முடிவு இருக்கும், அது வெற்றியாகத்தான் இருக்குது என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்கு உறுதுணையாக கணியன் IAS அகாடமி இருக்குது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.